பள்ளிக்கு சென்று வருகிறாரோ, மாலையில் அவர் பள்ளிக்கு சென்று வருகிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு நுஸுலன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு விருந்து படைப்பான். அல்லாஹ்வுடைய விருந்து பசார பிடிக்கும். துயூஃபுர் ரஹ்மான் என்று சொல்லி என்னது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் போறாங்களே யாரு, அதாவது மன்னர்களுடைய இதில் அவருடைய, அதாவது லூஃபுர் ரஹ்மான் சொல்லி அவர் பேர் கொடுத்துக்கிறாரு, ரஹ்மானுடைய விருந்தாளிகள். அதாவது மன்னர் மாதிரி ஸ்பெஷல் அழைப்பாங்க. அதுல போறதுல ஒரு தனி கண்ணியம், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தானே. அதனால அவருக்கு ஒரு தனி கண்ணியம். அல்லாஹ் ஒரு தனி விருந்து படைப்பாண்டா அது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய விருந்து என்று காணுகின்ற அளவில் அந்த விருந்தை ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயே எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இருக்கு. யஹ்பித்துஹுமுன் நபியூன், சில சொர்க்கத்துடைய சில கூலிகள்ல வரும். எப்படி தெரியுமா? நபிமார்கள் அதை பார்த்து ஹிபிதா ஒரு விதமான ஒரு சந்தோஷப்படுவார்கள். நம்மளுக்கு அது கிடைக்கலையே என்ற மாதிரியான ஒரு ஆசை நபிமார்களுக்கு வரும். அது போன்ற சில தரஜாக்களை அல்லாஹு தஆலா சிலருக்கு கொடுப்பான். வணங்கிட்டானே. நபிமார்களுக்கு கிடைக்காத அர்த்தம் அல்லது, நபிமார்களாக இருந்தாலும் அந்த அளவு மனோநிலை வரக்கூடிய சில கூலிகளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே வைத்திருப்பான். தரஜாக்கள் எல்லாம் காட்டுவாங்க. அங்கேயே தரஜாக்களை மனசு வேதனைப்படாத வகையில், மனது நோகாத வகையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஏற்றத்தாழ்வு, அந்த தரஜாக்கள்ல உள்ள அனுபவிக்கிறதுல உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுவான். எதற்காக வேண்டியது? அமல். இந்த உலகத்தில் நம்ம செய்கின்ற அமலுக்காக வேண்டி கிடைக்கக்கூடிய கூலிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், கரசுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய மரங்களில் ஒன்று என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா உங்களுக்குரிய இடத்துல ஒரு மரம் ஏற்பாடாகிரும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஏற்பாடாகிரும். ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஏற்பாடாகிரும். அல்லாஹ் தஆலா ஏற்பாடாக்கிடுவான். அப்ப நம்முடைய இடம் நம்ம தயாராகுது, நம்ம போய் பார்க்கிற மட்டும் தான் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போகல, நான் ஏற்பாடு செஞ்சதுதான் இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி எனது அமல் மூலம் ஏற்பாடு செய்து தந்தது. இங்க இருந்து கண்டே நம்ம போறோம், நம்ம அமெரிக்காவுக்கு வந்து ஒரு விசா கிடைச்சிக்கு 2 வருஷத்துல போறோம் என்ற லெவலில் நம்ம எல்லாம் அதை கட்டி இதை கட்ட எல்லாம் தயாராகி முடிஞ்சு பிளான் எல்லாம் பார்த்துட்டு போய் திறங்குறாயிடுச்சு. அது மாதிரி தான் இவனைத்தானே இந்த மாதிரி இருக்கிறது என்று பார்க்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை நாங்கள் இங்கே செய்கிறோம். சகோதரர்களே, அப்படி அந்த மாதிரி இபாதத்தை நம்ம வழங்கினோம்டா ஒரு சுஜூதை மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் மிஸ் பண்ண மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ரசூலுல்லாஹ் மிராஜுக்கு போய் வருகின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, முஹம்மதே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உம்மத்து சொல்லி, அதாவது சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எந்த முயற்சியும் எந்த சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி இல்லை, சொல்லிக் கொடுங்க. அதுதான் கன்சுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய புதையல்களில் ஒன்று என்று சொன்னார்கள். அப்படி சொல்ல சொல்ல சொர்க்கத்தில் புதையல்கள் என்ன தேவை என்பதெல்லாம் அங்க போனா நம்ம புரிஞ்சு கொள்வோம். அப்படி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அமல்கள் இபாதத்து மூலம் எங்களது அந்த இடம் என்ன செய்கிறது? தயாராகி கொண்டிருக்கிறது. எங்களது அதிகம் மூலம் அங்க அதிகமாகுது, எங்களது குறைவு மூலம் அங்க குறைகிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சொர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை, வெறுமனே உண்ணுவதும் குடிப்பதும் மாத்திரமல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு இன்பமான வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறோம். என்ன? அசௌகரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அசௌகரியம் இல்லாத வாழ்க்கை. அதுக்காக வேண்டிதான் இபாதத்தை விட பார்க்கிறோம், அதுக்காக வேண்டிதான் தொழுகையை விட பார்க்கிறோம், அதுக்காக வேண்டிதான் வட்டியை எடுக்க பார்க்கிறோம், அதுக்காக வேண்டிதான் ஹராத்தை செய்ய பார்க்கிறோம், அதுக்காக வேண்டிதான் மோசடி செய்ய பார்க்கிறோம். எதுக்கு? அசௌகரியம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் விடு, வட்டியை விடு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படு, நான் அசௌகரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரேன். அங்க அசௌகரியம் இல்லாத வாழ்க்கையை தாரேன். ஜும்மாவுக்கு அந்த கதவு மூடுக்குள்ள என்ன அசௌகரியம் தெரியுமா? நீங்க பாருங்க பாப்போம். கதவு இப்படி திறந்திருக்கும், முதலாவது 10 கதவு இருந்தா அதாவது 6 திறந்திருக்கும், மற்ற 4 மூடிட்டாச்சு. விளங்கிட்டானே? திடீர்னு இன்னும் 2 மூடப்பட்டிருக்கு. என்ன ஜும்மா கதை மூடுறதுக்கு படுற பாடுதான். விளங்கிட்டானே? அப்புறம் மாதிரி இன்னும் 2 திறப்பட்டிருக்கு, இன்னும் 1 திறப்ப முக்காவாசிக்கு சாபம் கொடுத்துருப்பாரு. அதுல அவ்வளவுக்கு அந்த விட்டுட்டு போறது உள்ள போராட்டம். விளங்கிட்டானே? அதுக்கு போறது அதை முன்னா பின் கதவாளை அவனத்தான் வருவான். விளங்கிட்டானே? அவனுக்கு யாரும் கொடுத்துட்டு இப்படித்தான். சிலருக்கு என்ன செஞ்சிருவாங்க, 200 ரூபாய் யாரும் நினைச்சு ஜும்மா டைம்ல கடைக்கு வரப்படான்னு மூடிட்டு போயிடுவாங்க. அதே 20,000 வந்தா என்னது? எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க. நம்ம இதுல ஒரு பாவத்தை செஞ்சு எல்லாம் மன்னிக்காமிக்க போறான்டா 20,000 வாங்கிடுவாங்க. 200 ரூபாய் வெத்தி 20,000 தோல்வி. 200 ரூபாய் பிசினஸ்ல வெத்தி, எதுல தோல்வி? 20,000 தோல்வி. ஆனால் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, வெள்ளிக்கிழமையில அங்க ஒரு மார்க்கெட் இருக்குது சொர்க்கத்துல. சொர்க்கத்துல ஏன் மார்க்கெட்? அதுக்குரிய தேவை அல்லாஹ் அங்க உணர்த்துவான். அங்க உள்ள தேவை எங்களுக்கு தெரியாதே, அது கற்பனை தெரியாது. சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமையில ஒரு மார்க்கெட் இருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு மூமின்கள் போவாங்க. இங்க மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். நீங்க இங்க என்ன செஞ்சிடணும்? இங்க வந்துடணும். அங்க இங்க இவங்கெல்லாம் கதவை மூடினாங்களோ அங்கெல்லாம் போகலாம் மார்க்கெட்டுக்கு. இங்க மூடாதவங்க அங்க போகிறதுக்கு கிடைக்காது மார்க்கெட், அவ்வளவுதான். இங்க மூடினா அங்க திறக்கலாம், இங்க என்னது இங்க திறந்தா சொர்க்கத்துல வாசலே திறப்படாது. அப்ப அந்த மாதிரியான லெவலில் நாங்க என்ன செய்வோம்? மார்க்கெட்டுக்கு போறோம். போனா போற வழியில் ஒரு புழுதி அடிக்கும், திரும்பி வார நேரத்தை புழுதி ஒன்று அடிக்கும். இப்போ அசௌகரியம் தான் நம்மளுக்கு விருப்பம் இல்லை. அப்போ புழுதி அடிச்சா நம்ம உலகத்தில் அசௌகரியத்தை விரும்ப மாட்டோம். என்ன இது புழுதியெல்லாம் அடிக்குதுன்னு நினைப்போம்.
அப்ப அதான் அல்லாஹ் தஆலா அங்க சௌகரியமாக்கி வச்சிருப்பான். அல்லாஹ் அமைச்ச பூமி தானே, அங்க அல்லாஹ் அப்படி அமைச்சிருப்பான். வீட்டுக்கு வரவங்களை கேட்பாங்க, என்ன வாசத்தோட வாரீங்க, மிச்சம் மனங்கமல வாரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வார வழியில தூசி அடிச்சு. வாழ்க்கை பேச்சே வித்தியாசமாக்கும். எப்படி இங்க வந்து ஒருத்தன் வந்துட்டு என்னது என்ன தூசி அடிச்சுக்கு என்னன்னு கேட்டா, என்ன ஒரு நாத்தமாக்கிறீங்கன்னு கேட்டா, வாசமாக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல வார வழியில தூசி அடிச்சுன்னா எங்களை பத்தி வேற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன் இந்த வார வழியில தூசி அடிச்சா நாத்தம் தான் கூடணுமே ஒழிய வாசம் கூடாது. ஆனா அதுக்கு தலகீழான ஒரு வாழ்க்கை எல்லாம் சொர்க்கத்துல வைத்திருப்பான். வருகின்ற பொழுது என்ன செய்யும், வாசம் கூட வருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க தூசி அடித்தது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொர்க்கத்துடைய பூமி கஸ்தூரி என்று சொன்னார்கள். சொர்க்கத்துடைய பூமியை மண்ணை அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? கஸ்தூரி. புழுதி அடித்தாலும் அது வாசமாகத்தான் அடிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நம்ம அமலை விளங்கினோம் என்று சொன்னா வெள்ளிக்கிழமை கதவை இழுத்து பூட்டுவோம். வணங்கித்தானே அந்த அளவுக்கு விளங்கினோம் என்று சொன்னால் நம்மளுக்கு துறவடணும்னா என்ன செய்திருவோம். இங்க நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்வோம். ஆசைப்பட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது அவர்களுடைய உள்ளங்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தும் அங்கு கிடைக்கும் என்று சொல்றான். சகோதரர்களே, அதாவது சில நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் இந்த பூமியில விவசாயம் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் என்று கேட்பான். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு எல்லா வேலை தேவையும் தந்திக்கிறேன், மறுபடியும் திருப்பி என்னத்துக்கு இங்கே ஒரு விவசாயம் செய்வதற்கான எந்த தேவையும் நான் உனக்கு வைக்கவில்லை. முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியா, சஹீஹ் முஸ்லிம்ல. அப்ப இல்ல அல்லாஹ், யா அல்லாஹ் நான் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு பிறகு என்னது, அல்லாஹ் தஆலா நீ விரும்பின மாதிரி செய்ய விவசாயம் செய்ய ஆரம்பிப்பார். எல்லாம் தூவி விவசாயம் நடக்கும். தூவி முடிய அத்தனை கதிரும் வளர்ந்துடும். சொர்க்கம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வளர்ந்தா தூவி முடிய அத்தனை வளர்ந்து விடும். அப்ப அதை பார்த்துட்டு பாரு மலைச்சிக்கணும். இப்படி ஏன் போட்டார், அதுக்கு எங்களை உழுவுறதுக்கு எதுக்கும் டைம் இல்லை, பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஆதமுடைய மகனே உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. சொர்க்கத்துல வந்து இப்படி ராசை வந்துச்சு பார்த்து, அதான் அல்லாஹ் தஆலா சொல்ல வரான். என்னன்னா உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இதை சொல்லி முடிய ரசூலுல்லாஹ் பக்கத்துல முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க, கிராமப்புறவாசிகள் நிற்கிறாங்க. கிராமப்புறவாசிகள் சொல்றாங்க, அந்த காற்றாவியோடு சொல்றாங்க, இந்த கேள்வியை நிச்சயமா நாங்க கேட்டிக்க மாட்டோம், விவசாயம் செய்யற மட்டும் கேள்வி நாங்க கேட்டிக்க மாட்டோம், அன்சாரிகள் தான் கேட்டிருப்பாங்க, அவங்க தான் இந்த உலகத்துல விவசாயம் செய்யறார்கள், அவங்க தான் விவசாயம் செய்யறார்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். எப்படி கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்ற செய்தியை முஸ்லிம்ல பார்க்கிறோம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வச்சு மக்களுக்கு மத்தியில சொல்லி கண்டிக்கிறாங்க. அன்சாரிகள், அதாவது அன்சாரிகள் தான் விவசாயிகள், ஆனால் இவங்க தான் என்னது செய்திருப்பார்கள், இப்படி கேட்பாங்க என்று சொல்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை நாங்கள் அப்படி வழங்கினோம் என்று சொன்னால் இங்க அமல்களை கூட்டுவோம், இங்க எழுந்து வணங்க பார்ப்போம், இங்க கஷ்டப்பட பார்ப்போம். ஒருவருடைய கஷ்டத்துக்கு ஏற்ப சொர்க்கத்தில் அமல்கள் கூடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்தில் அதற்குரிய அதிகத்தன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஏற்ப நாம் இங்க செய்யணும். இங்க செய்யத்தான் அந்த இடத்துல அது கூடிக்கொண்டே இருக்கும். இப்படி நாங்கள் எங்கள் அமல்களை விளங்கி வைத்திருக்கிறோமா? இப்படி சொர்க்கத்திலே கிடைக்கின்ற அந்த அமல்கள் என்று, அந்த கூலிகள் என்று நாங்கள் இப்படி புரிந்து வைத்திருக்கிறோமா? இப்படி புரிந்து வைத்திருக்கிறோமான்னு கற்பனை பண்ணுங்கள். இது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலே தரஜா கூட தான். அமல்களுக்கும் நாங்க செய்யற அமல்களுக்கு மட்டுமல்ல, குணநலங்கள் இருக்குதானே, அதுக்கும் கூட அல்லாஹ் வித்தியாசமா தான் என்ன செய்வான், அதுக்கு ஏற்ற அது போன்றுதான் அல்லாஹ் தஆலா தரஜா 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. அவங்களோட அமல்கள் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய கொள்கைகள் அப்படி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய விசாரணை, அந்த விசாரணையிலும் இதுக்கு ஏற்பத்தான் விசாரணை நடக்கும். நம்மளோட செயல்பாடுகளுக்கு ஏற்ப சொர்க்கம் போறவங்களா இருந்தாலும் வித்தியாசம் இருக்கிறது.